வணக்கம். ரொம்ப இருட்டான ஒரு காலத்துல ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி வாக்குறுதியா கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு வாக்குறுதி 4 பழங்கால நூல்கள் வழியா எப்படி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கதையா மாறுது, அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கார் இருள்ல நடந்து வந்த மக்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டார்கள். கேக்குறதுக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆனா இது வெறும் கவிதை இல்லைங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த முன்னறிவிப்பு. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடல் 5 பகுதியா இருக்க போகுது. முதல்ல இருட்ல கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி, அப்புறம் அந்த பெரிய ஒளி எப்படி உதிச்சதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என் பின்னாடி வாங்கன்னு வந்த ஒரு அழைப்பு. 4வதா எல்லாரும் ஒரே மனசோட இருக்கறதுல என்ன சவால் இருந்துச்சு. கடைசியா இதுலயே நமக்கு என்ன செய்தி இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா உள்ள போலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ரொம்ப பழங்காலத்துல செபுலோன், நப்திலிங்கிற பகுதிகள்ல. அங்கிருந்த சூழல் நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை. இறைவாக்குனர் எசாயா சொல்ற மாதிரி அந்த மக்கள் ஒரு கார் இருள்ல, ஏன் மரணத்தோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ விரக்தியும் பயமும் இருந்திருக்கும். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான சூழல்ல தான் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த வாக்குறுதி வருது. அவமானப்பட்ட அந்த நிலம் ஒரு நாள் பெருமைப்படுத்தப்படும், அந்த இருட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒளி பிரகாசிக்குன்னு எஸ்ஐயா சொல்றாரு. இதுதான் கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சரி, ஒரு கேள்வி வரலாம். ஏன் அந்த பெரிய ஒளி ஸ்பெசிஃபிக்கா கலிலேயாவுல உதிக்கணும்? ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா. அதாவது அங்க யூதர்கள் மட்டும் அல்ல, பலதரப்பட்ட மக்களும் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒளி வர்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த செய்தி ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமானதுங்கிறத இது காட்டுச்சு. பல நூற்றாண்டுகள் காத்திருந்த அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிஜமாச்சு? சரி, இப்ப நாம மத்தேயு நற்செய்திக்கு வருவோம். இங்கதான் எசாயாவோட வார்த்தைகளை நேரா எடுத்துச் சொல்லி அந்த பேரொளி உதிச்சிடுச்சுன்னு அறிவிக்கப்படுது. யோவான் கைது செய்யப்பட்டதும் இயேசு தன்னோட இருப்பிடத்தை மாத்துறாரு. நாசரேத்தை விட்டுட்டு நேரா எசாயா சொன்ன அதே செபுலோன், நப்தாலி பகுதிகள்ல இருக்கிற கப்பர்நாகுமுக்கு போறாரு. இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இங்கதான் பாருங்க அந்த கனெக்ஷன் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. மத்தேயு எசாயாவோட வார்த்தைகள் அப்படியே எடுத்து பயன்படுத்துறாரு. கார் இருள்ல இருந்த மக்கள் ஒரு பெரிய ஒளியை கண்டார்கள். இது ஏதோ சும்மா நடக்கல, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்போ நேரடியா நிறைவேறியிருக்குன்னு மத்தேயு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அந்த ஒளி வந்த உடனேயே அதோட முதல் செய்தி என்னவா இருந்துச்சு தெரியுமா? மனம் மாறுங்க, ஏன்னா விண்ணரசு பக்கத்துல வந்துருச்சு. அதாவது இந்த புது ஒளி சும்மா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு. இந்த ஒளி சும்மா பிரகாசிச்சுட்டு நிக்கல, அது உடனே செயல்படவும் ஆரம்பிச்சுது. எப்படி? அது மக்களை தம் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சுது. அதோட முதல் வேலையே சாதாரண மீனவர்களை தன்னோட